ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் அப்படின்னோன்னா யார் துடிப்பா அப்படின்னா அந்த அம்மா தான். அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு இது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம். மாதாவை தான் எல்லா இடத்துலயும் முதல்ல வச்சிருக்கோம். அதே மாதா அந்த காமாட்சி எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு மனசு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்படுத்தினார் அப்படிங்கறதுதான் இந்த கதை. அப்போ என்ன ஆகுதுன்னா, தஞ்சாவூர் பக்கத்துல களத்தூர்னு ஒரு ஊரு. அந்த ஊர் ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊர்ல ஒரு துர்கா பரமேஸ்வரி கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலோட தர்மகர்த்தா எப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் அப்படிங்கறத விட அவர் பக்திமான். பக்தியும் சரி, இதுவும் அவரோட நல்ல குணங்களையும் சரி ஒரு மாதிரி சரியா சீரா இது பண்ணி எடுத்துட்டு போற ஒரு மனுஷன் அவர். அவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அதை அவளோடையே மனசுருகி அம்மா 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 அம்மான்னு அதே சொல்றதுதான் அவரோட இது. நவராத்திரி சமயம்லாம் பார்த்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 9 நாளும் அம்பால அழகழகா அலங்காரம் பண்ணி பல விதமான மாலைகளை போட்டு நெய்வேத்தியம் பண்ணி ஊருக்கே சாப்பாடு போடுவார். எப்படி தொன்னையில கொடுக்க மாட்டார், இலை போட்டு அன்னதானம் செய்வார். எல்லாரும் சொல்லுவா, காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இத்தனை கஷ்டப்படுற கோவில்ல எதுக்கு ஆத்துல போய் திருப்பி அங்கேயும் கொலு வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இவதான் எனக்கு, இந்த துர்கா பரமேஸ்வரி தான் எனக்கு சகலமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிட்டு அங்கேயும் கொலுல என்ன தன்னால நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ நெய்வேத்தியத்தை வச்சு எல்லாருக்கும் போற வரவாள்கள் எல்லாம் கொடுத்து மகிழ்றோம். இப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு தோணிடுது, சரி போதும் இவனை நம்ம நம்மளோட பாதத்துக்கு அழைச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கினவர் காலம்பரை எழுந்துக்கவே இல்லை. காலம்பரை எழுந்துக்கலன்னு அவன் ஒய்ஃப் போய் இது பண்ணிட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கம் பக்கம் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோன்னே இல்ல அப்படின்னு சொல்லி அவரோட இது முடிஞ்சுடுத்துனோடனே அவ கதறா. ஏன்னா அவளுக்கு 8 குழந்தைகள். அதுல 5 ஆம்பளை குழந்தைகள், 3 பொம்னாட்டி குழந்தைங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டே ஜீவனம் பண்ணறதுக்கான இது இல்லாதவளுக்கு 8 குழந்தைகளையும் அந்த பகவான் தாராளமா வழங்கினதுனால அதை வச்சு நீ என்ன பண்ண போறோம், எப்படி அவளை கரை சேர்க்க போறோம் ஆண்டவா அப்படின்னு நினைக்கும் போதுதான் பெரியவா அந்த இடத்துல தன்னோட மிராக்கிள்ஸ ஆரம்பிக்கிறான். அவளோட அந்த 3 பொன் குழந்தைகளை கல்யாண பருவத்துல இருக்கிற குழந்தைங்க. அவன் வச்சுக்கவும் முடியாது. அவ என்ன பண்றா, ஹஸ்பண்டோட காரியம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஆத்துல இருக்கிற அந்த நகை நட்டு பாத்திரங்கள், அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் நல்ல வேல்யூ இருந்த காலத்துல அந்த பாத்திரங்கள் அது எல்லாத்தையும் போட்டு வித்து அந்த 3 குழந்தைங்களுக்கும் 3 பொன் குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அந்த 3 பொண்ணு குழந்தைங்களுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் வரத்துக்கு சீரு, அப்புறம் அவளுக்கு பிரசவம் பார்க்கணும். இதுல இந்த 5 குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் பசங்களை. இந்த பசங்க எல்லாம் படிச்சாதான் இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கும். அவன் என்ன பண்றா, அந்த குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு சரி நம்ம போயிட்டு வேலை செஞ்சு இது பண்ண முடியாது, கடன் வாங்குவோம் அப்படின்னு அக்கம் பக்கத்துல போய் கடனை வாங்கி இந்த 5 பசங்களையும் படிக்க வைக்கிறா. தன்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு அந்த பொண்ணுங்களுக்கான சீரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது என்ன ஆறுதுன்னா, அந்த 3 பொண்ணுங்களும் அவளோட வாழ்க்கைய பார்த்துட்டு அவ குழந்தைங்க அவ மாமனார் மாமியார்னு ஓரளவு செட்டில் ஆயிடுறா. இந்த 5 பசங்கள்ல என்ன ஆகுதுன்னா, முதல் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா. அவன் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே அவன் அம்மா கிட்ட சொல்லிக்காம அவன் போய் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறான். அவனுக்கு இந்த குடும்ப பாரத்தை இது பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அதே மாதிரி இந்த 4 குழந்தைங்களும் பசங்களும் பிரிஞ்சு போயிடுறா. அப்படியே சொல்லிக்கல. அம்மாவும் கடைசி அந்த கடைக்குட்டியான ரமணி மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கா. இப்படி இருக்கும்போது அந்த அம்மா வாங்கின கடன் எல்லாம் அக்குமுலேட் ஆகி ஒரு மழை போல இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. இப்படி இருக்கிறச்சு என்ன பண்றா, அவளோட அந்த வீடு பூர்வீக வீட்டுல மாடியில ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷனை நம்ம வாடகைக்கு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அங்க ஷர்மான்னு ஒருத்தர் வரார். அவர் ஒரு இது வச்சுட்டு இருக்கார். அவர் கடை வச்சுட்டு இருக்கார். அவர் அங்க இருக்கார். இப்படி இருக்கிறச்ச என்ன ஆகும்னா, தினம் ரமணி வரும்போது சாயங்காலமோ ஸ்கூல்ல இருந்து வரும்போது பார்த்தா ஆத்து வாசல்ல நிறைய பேர் நின்னு கொடுத்த கடனுக்கு வாய் கூசாம அந்த அம்மாவை சொல்லுவா.
அவ வந்து அந்த குழந்தை காதுல படக்கூடாதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது அந்த குழந்தை காதுல அது படும். அப்படியே கூனி குறுகி போகும். சின்ன குழந்தை, அந்த குழந்தை கூனு குறுகி அப்படியே நிக்கும். என்ன பண்றது ஏது பண்றது, அம்மாவோட இதை நம்ம எப்படி இது பண்ண போறோம், படிக்கவும் வைக்க முடியல. எல்லா குழந்தைங்களும் நன்றி மறந்து போயாச்சு. எப்படி தனியா இருக்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு கனவுல வந்து மகா பெரியவா அவள்கிட்ட, நீ ஏன் இப்ப கொலு வைக்கிறது இல்ல, கொலு வை, அதோட இல்லாம உன் குழந்தைய என்கிட்ட அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மா, பங்காரு காமாட்சி. அத கேட்டோடனே அவ எழுந்துக்கிறா. கையில காசு கிடையாது. எப்படி இந்த குழந்தைய நான் அனுப்பி வைப்பேன், அவ்வளவு தூரம் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்கு யாரு இருக்கா அப்படிங்கும் போது பெரியவாள் அந்த கேம்ப்ல இருந்த ஒருத்தர் வந்து சர்மாவோட இதுல இருக்கிறவர். அவர் அங்கேருந்து சர்மா சொல்றார், கவலைப்படாதீங்கோ, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அவரோட அப்படின்னு சொல்றார். அவர் வந்திருக்காரு அங்க. ஐயோ பைசாக்கு என்ன பண்ணுவேன் பெரியவா, நான் பைசாவே ஒண்ணுமே இல்லையே, உன்னை நீ சொல்லிட்ட, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது சர்மா சொல்ற, இல்ல நான் 2 மாசம் ஊர்ல இருக்க மாட்டேன், இதுக்கு போறேன், அதனால இந்தாங்க முன்கூட்டியே வாடகையை கொடுத்துட்டேன். அந்த காமாட்சி அங்கேருந்து அருள் பாலிக்க ஆரம்பிச்சிட்டா. அங்கேயே கணக்கதார ஆரம்பிச்சாச்சு. இனிமே தங்க நெல்லிக்காய்க்கா குறைச்சல். உடனே என்ன பண்றா, சிரிச்சுண்டு குழந்தைகிட்ட, அப்பா நீ போய் பெரியவாட நமஸ்காரம் பண்ணு, பெரியவா நமக்கு எல்லா வித ஆறுதலையும் கொடுப்பாடா குழந்தைன்னு சொல்றா. இவளோட குழந்தையும் சரின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. அந்த குழந்தை அங்க போய் நின்னே பாக்குறது ஒரு பெரிய கியூ நிக்கிறது. எல்லாரும் போயிட்டு இருக்கா. எல்லாரும் பெரியவாள்கிட்ட கேக்குறா, எங்களுக்கு இந்த டிஸ்பியூட் இருக்கு, இந்த சொத்து வரணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையன் சிஏ இது பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிட்டே இருக்கும்போது சிரிச்சுட்டே இந்த குழந்தைய பாக்குறா. வாடா ரமணி அப்படின்னு சொல்றா பெரியவா. இந்த ரமணிங்கிற அந்த குழந்தை அங்க கிட்டக்க போய் நின்னு விசும்பி எப்படி துருவன் வந்து அந்த சின்ன வயசுல அத்தனை விதமான முதிர்ச்சி பெற்று அப்பா அப்படின்னு சொல்லி கதறி எதுக்கு போனானோ அதை விட்டு அப்பா மடியில உட்காரணுங்கிறதுக்கு தான் போனான். ஆனா கடைசியில என்ன சொன்னா, சர்வமும் நீயே, உன்னோட இது வேணும்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தை அங்க போய் நின்னு மகா பெரியவாள மலங்க பார்த்து, என்னடா கண்ணா அப்படின்னு பெரியவா கேக்குறா. அதுக்கு சொல்றது, பெரியவா இந்த மாதிரி அம்மா வந்து தினம் வசவு வாங்குறா, எனக்கு வந்து அம்மாவோட கஷ்டத்தை நீ போக்க கூடாதா, அம்மா எத்தனையோ நாள் சாப்பிடாம எனக்கு சாப்பாடு கொடுக்குறா, அம்மாவை எல்லாரும் திட்டும் போது என் மனசு அவ்வளோ வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பெரியவா சொல்றா, இல்லடா கண்ணா, நீ போய் குழு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு குழு வை அப்படின்னு சொல்றா. இந்த குழந்தைக்கு அப்படியே திருப்பி பார்த்தோன்னே பெரியவா சொல்ற, நீ குழு வை, அதுக்கப்புறம் நீ திருப்பி வருவ, அப்ப இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் வேஷ்டி அதெல்லாம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைக்கு அதெல்லாம் கொடுத்தோடனே பெரியவா என்ன சொல்றா, அங்கேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு இந்த குழந்தைய ஜாகிரதையா கொண்டு போய் அவ ஆத்துல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து இருக்கிற நேரமெல்லாம் பெரியவாளை ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கு. பெரியவா ஏதாவது ஒரு வழி பண்ணுவாளா, அம்மாவை வந்து இப்படி திட்டுறாளே, அம்மாக்கு அந்த வசவு உழக்கூடாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பெரியவா என்ன சொல்றா, என்னடா கண்ணா நீ போ அப்படின்னு சொல்லிடுறா. பெரியவா வாக்குக்கு அப்புறம் பதில் வாக்கு சொல்ல முடியாம எல்லாரும் என்ன சொல்றா, கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு சொன்னோம்னா, நேர கிளம்பி அவளை கைப்பிடிச்சு கூட்டின்னு போறாரு ஒருத்தர், ஆத்துக்கு கொண்டு வந்து விட்டுடுறாரு. ஆத்துக்கு வந்த உடனே அவ அம்மாட்ட சொல்றது, அம்மா வந்து பெரியவா நம்மள வந்து குழு வைக்க சொல்லியிருக்காமா 9 நாளும் அப்படின்னு. ஆமாண்டா குழந்தை, ஏன் கனவுலயும் சொன்னா, ஒண்ணுமே இல்லையே, நைவேத்தியத்துக்கு ஒண்ணுமே இல்லையேப்பா, வீடப்பாரு தொடச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லம்மா பெரியவா சொன்னா என்னென்ன இருக்கோ, ஒரு வாழைப்பழம் இருந்தா அது அம்பாளுக்கு வை, வாழைப்பழம் இல்லையா துளசி எடுத்து வை, தீர்த்தத்தை வை, போதும்னு சொன்னாமா, என்னென்ன இருக்கோன்னு. அப்படியாடா குழந்தை, பெரியவா சொல்லிட்டா நமக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது பெரியவாளுக்கு அங்க ஒருத்தர் வந்துட்டு பெரியவாளை பார்க்க வர. இது வந்து தனியா நடக்கிறது. அவர் வந்து ஒரு ரிசர்ச் இது பண்ணிட்டு இருக்கார். ஜோசியத்தை பத்தியும் ஏகப்பட்ட சுவடிகளை பத்தியும் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கார். அவர் அங்கேருந்து வந்துட்டு என்ன பண்றாருன்னா, பெரியவாள்கிட்ட வந்து பதட்டமா சொல்றாரு, பெரியவா எனக்கு வந்து அந்த ஓலை சுவடி கிடைக்கவே இல்லை பெரியவா, நானும் எல்லா இடத்துலயும் இது பண்ணி பாத்துட்டேன், ஆனா அது வந்து இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு சொல்றா, எங்க இருக்குன்னு தெரியல, அது ஒண்ணு கிடைச்சா போதும், நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கேன், எவ்வளவு கோடி ரூபாய் வேணாலும் நான் அதுக்கு கொடுக்கறதுக்கு
ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே என்ன பண்றா, இத கேட்ட உடனே பெரியவா சிரிச்சுட்டே அப்படியா இரு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தை நீ கொஞ்ச நாள் இங்க இரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறா. இந்த ரமணி குழந்தை என்ன பண்றான், அங்க உட்காந்து ஒரு நாளைக்கு எல்லாம் எடுத்து பரணியில இருந்து எல்லா பொம்மையும் எடுத்து கொடுத்து அம்மாட்ட அவளும் கொழு வைக்கிற பாவம். அதுல என்னென்ன இருக்கோ அன்னைக்கு அந்த அம்மா சமைக்கிற வீட்டுல வந்து வாழைப்பழம் கொடுத்தாலோ ஏதாவது ஒரு ஆப்பிள் கொடுத்தாலோ ஏதாவது ஒண்ணு கொடுத்தாலும் அதை கொண்டு வந்து அம்பாளுக்கு வச்சுட்டு அவ வந்து அத நெய்வேத்தியமா வச்சுட்டு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ ஒரு தயால குணம் இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு இந்த பெட்டியில இருந்து பொம்மையை எடுக்கும் போது ஏதோ ஒரு கண்ணுல அகப்பட்டுது அப்படின்ற தோணினோடனே என்ன பண்றான், அவன் மெதுவா அந்த ஏணிய போட்டு மேல ஏறி பார்த்தா ஒரு ஓலை சுவடி இருக்கு. அந்த ஓலை சுவடி பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அம்மா கிட்ட வந்து சொன்னோடனே அவன் அம்மா சொல்ற, இல்லடா குழந்தை, இந்த 9 நாள் முடிஞ்சுட்டோம், நவராத்திரி முடிஞ்சுட்டோம், நீ போய் இது பெரியவாழ்ட்டியே கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்றான். எப்படி இருக்கும்போது 9 நாளும் அவ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாத்தையும் நைவேத்தியமா வச்சு காத்தாலையும் சாயங்காலமும் லலிதா சகஸ்ரநாம சொல்லி அம்பால அவ்வளோ அருமையா பூஜை செஞ்சு அவன் நேரம் வந்து அது முடிஞ்ச கையோட பொம்மையெல்லாம் எடுத்து இது பண்ணினோடனே நேரம் பெரியவாளை பார்க்க போறான். பெரியவாளை பார்க்க போனோன்னே, வாடா குழந்தை ரமணி வாடா அப்படின்னு அன்பா சொன்ன பெரியவா வந்து அவர்கிட்ட பார்த்துட்டு, இந்தா நீ கேட்டியோன்னு அது வந்துருத்து பாரு உனக்கு அப்படின்றாரு அந்த ஜோசியர். அவர்கிட்ட போய் என்னன்னு புரியாம இவன் மலங்க முடிச்சு நேர போய் பெரியவா சொல்றாரு, அவர்கிட்ட கூட இந்த ஓலைச்சுவடிய அப்படின்றாரு. அங்கேருந்து பார்த்தா அவர் கண்ணுல அப்படியே தாரையா தண்ணி வருது. பெரியவா இதுதான் பெரியவா நான் தேடிட்டு இருந்தேன், இது ஒண்ணு கிடைச்சா போதும் பெரியவான்னு. கிடைச்சுடுத்தோன்னா குழந்தைக்கு என்ன பண்ண போற, நீதான் அதோ கோடியா தரேன்னு சொன்னி, எவ்வளவு வேணாலும் கேளுங்க பெரியவானோடனே பெரியவா வந்து கிட்டத்தட்ட கடனெல்லாம் போக ஒரு 13 லட்சமோ 15 லட்சமோ அது கொடுக்க சொல்றாரு அவனுக்கு. கொடுத்துருனே, குழந்தை நீ போடா, போய் அம்மாவோட கடனெல்லாம் முதல்ல அடைச்சுட்டு நீ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணம் இது உன்னோட பணம், இது எதுக்காக தெரியுமா அம்பாள் கொடுத்திருக்கா, ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அவளை மறக்காம உங்க அப்பா செஞ்சார் பத்தியா, அந்த 9 நாளும் அந்த பண்ணின அந்த இதுக்கான ஒரு இதுதான்டா குழந்தை, நீ ரொம்ப நல்லா இருப்ப, உனக்குன்னு ஒண்ணு கேட்கல, எல்லாரும் விட்டு போயிட்டா, அண்ணா விட்டு போயிட்டா, அக்கா எல்லாம் விட்டு போயிட்டா, அதுக்காக நீ வந்து கொஞ்சம் கூட இது இல்லாம அம்மாக்கு அரவணைப்பா எப்போ இருந்த பத்தியா, அம்மாவை வந்து எல்லாரும் சொல்றாளே அப்படின்னு நீ அழுத, எனக்கு இது குடும்பம் பெரியவா அதை குடும்பம் பெரியவான்னு சொன்ன இதுல எங்க அம்மா அழக்கூடாதுன்னு சொன்ன பத்தியா குழந்தை, நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு பெரியவா சொல்லி அவனை திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறார். அவனும் ஊருக்கு வந்து அவன் அம்மாட்ட சொன்னோடனே அவன் அம்மாவும் அந்த குழந்தைக்கு கதறி அழறா. அப்புறம் என்ன பண்றான், அந்த பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவன் ஒரு மளிகை கடை மாதிரி அங்கேயே வைக்கிறான். வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஷர்மாங்கிறவரோட பொண்ணையே அவருக்கு அந்த பையனுக்கு கொடுத்து, அந்த பையன் வந்து அருமையா கடைசி வரைக்கும் அவ அப்பா எப்படி நித்தியமோ அந்த மாதிரி செஞ்சாலோ அதே மாதிரி அம்பாளுக்கு உபாசனை பண்ணி பெரியவாளோட அன்புக்கும் மட்டும் இல்ல அம்பாளோட அன்புக்கும் பாத்திரமாயி இருந்தான். இது நிதர்சனமான உண்மை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வசதி வாய்ப்பு ஈகோ இது எதுவுமே அம்பாள் முன்னாடி கிடையாது. அம்பாள் முன்னாடி நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் குழந்தைங்க தான். நமக்கு என்ன வேணுங்கிறது அவளுக்கு தெரியும், அது எப்ப கொடுக்கணுங்கிறதும் அவளுக்கு தெரியும். நம்மளா போய் கேட்கணுங்கிறது இல்ல, அவளுக்கு தெரியும் இது நடக்கும், இந்த நிமிஷம் நடக்கும். ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மளோட கர்மா வந்து ஒரு இதுவா இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நமக்கு டிலே ஆகலாம். ஆனா மனசை விடாம அந்த அம்பாளை நித்தமும் நம்ம இது பண்ணிட்டு அவ பாதார விந்தங்களை இது பண்ணின்னு வந்தோம்னா, நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி அவளுக்கானதை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுங்கிறது வந்து இந்த கதை மூலமான நிதர்சனமான உண்மை. ராம் ராம்.